அல்லேலூயா. அதனாலே என்ன பண்ணுங்க, அதெல்லாம் அவற்றையும் மறந்துருங்க. இப்ப முழுக்க முழுக்க என்ன செய்யுங்க, சத்தியத்தை நல்ல கவனமா கேளுங்க. சத்தியத்தை கேட்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கேட்டு என்ன செய்யணும், உங்கள் மனதுக்குள்ள நிறுத்த வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம் காணுகிற விஷயம், நான் ஒருவனே பக்தி உள்ளவன். கேள்விக்குறியோடு தொடங்கும். சரியா? நான் ஒருவனே பக்தி உள்ளவன் என்கிற கேள்விக்குறியோடு நாம் என்ன செய்ய போகிறோம், வசனத்துக்கு நேராய் கடந்து போவோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அடுத்த வசனம் சொல்லுது 14வது வசனத்துல, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். அடுத்த வசனம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரனான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் சாணத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 18வது வசனம், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை மொத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நான் தான் ஆண்டவர் உண்மையா கேட்கிறேன், நான் தான் ஆண்டவருக்கு என்ன பண்றேன், உத்தமமா ஊழியர் செய்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை உத்தமமாய் நடத்துகிறேன், நான் தான் என் வேலையில உத்தமமாய் இருக்கிறேன், என் வாழ்க்கையில உத்தமமா இருக்கிறேன், என்னை போன்ற ஒரு நல்லவர்கள் இல்லை, என்னை போன்ற தேவனும் பக்தி உள்ளவர்கள் அல்ல, என்னை விட்ட ஆளே இல்லை என்கிறது போல எல்லோரும் சிந்திப்பது சரிதான். அது போலதான் எலியா என்ன செய்கிறார், தன் வாயின் வார்த்தையிலே அறிக்கை செய்கிறார். எலியா சாதாரணமான போராட்டங்கள் அல்ல, பெரிய போராட்டம். ஆகாபோடு போராட்டம், எசபேலோடு போராட்டம், பாகால் தீர்க்கதரிசிகளோடு போராட்டம். எல்லா போராட்டங்களிலும் அவர் என்ன செய்யறார், சவால் கொடுத்து நிற்கிறார் தனி மனிதனாக. அவன் என்னது, ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவாங்க இல்லையா, தனி ஆளாக தேவனுக்காக நின்ற மனிதன், சவாலை ஜெயித்து காட்டிய ஒரு மனிதனும் கூட. ஆனால் எப்பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுகிறார்களோ அப்பொழுது எசபேலுக்கு என்ன பண்ணுது, இன்னும் கோபம் அதிகமாவதினாலே எலியாவையும் அவனோடு இருந்த தீர்க்கதரிசிகளும் கொன்றுவிட வேண்டுவதிலே என்ன பண்றாங்க, தீவிரப்படுத்துகிறார்கள். அப்போ எலியாவுக்கு என்ன வந்துருது, எல்லாரும் மாம்சம் தானே, என்னதான் நீங்க இருந்தாலும் மாம்சத்துல என்ன வரும், நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, வருதா இல்லையா? அது போல எலியாவுக்கு என்ன வருது, மிகுந்த பயம் வருவதனாலே அவர் சூறைச்செடிகளை போய் என்ன செய்கிறாரு, அங்கே போய் ஒளிந்து கொள்ளுகிறான். ஒளிந்து கொள்ளுகிறதா சொல்லுகிற வார்த்தை, போதும் ஆண்டவரே, என் முன்னோர்களை போலவன் யார் அல்ல, ரொம்ப நல்லவனா இல்ல, இது தாங்கினதே பெரிய விஷயம், இது மேல என்ன செய்ய முடியாதால தாங்க முடியாது என்கிற ஒரு அறிக்கையை சொல்லி, ஏன் அதை குறிப்பிடுகிறான் கவனிச்சீங்கன்னா, எப்பவுமே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. யாருக்கு கிடையாது? கர்த்தரை தேடி அவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது, ரிட்டையர்மெண்டே கிடையாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா வாழ வயதை போல என்ன செய்வீங்களா, அப்படிலாம் சொல்றாரு தவிர வயசாயிடுச்சு ரெஸ்ட் எடுத்து அவர் சொல்லவே இல்லை எதுலையுமே. ஏன் தெரியுமா, கர்த்தருக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனை கொடுத்து ஓட வைப்பார். எப்ப நீயே உன் வாயால் அறிக்கிட்டு, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல ஆண்டவரே, உமக்காக ரொம்ப ஓடிட்டேன், ரொம்ப பக்தியா இருந்து நிறைய என்ன பண்ணிட்டேன், கஷ்டத்தெல்லாம் சுமந்து உமக்காக நின்றுட்டேன், எனக்கு எப்பயாவது என்ன கொடுங்க, கொஞ்சம் விடுதலை கொடுங்க அப்படின்னு நீயே விஆர்எஸ் வாங்கிக்கனாதான் உண்டு. ஊழியத்தை பொறுத்த வரைக்கும், தேவனை நம்புவதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தெரியல, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். நீயே எனக்கு போடப்பா கொஞ்சம் இழப்பார்கள் கொடுங்க, நீயே ரிட்டையர்மெண்ட் வாங்கினாதான் ஆண்டவர் எந்த முடிவுக்கு வருவாரு. நீ என்ன நினைச்சுட்டு இருக்கா,
உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிற? இல்லை, உன்ன மாதிரி வர முடியாதுதான். நீ ஆண்டவர்தான் உண்மையா இருந்ததா. ஆனாலும் தேவனுக்கு பக்தி உள்ளவர்களை நான் வைத்திருக்கிறேன் என்ற வசனம் தான் இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன சொல்றாரு. அதே 19 என்ன சொல்றாரு, 16 என்ன செய்யறாரு, ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் இவர் மட்டும் தான் இருந்தா நினைச்சாரு இல்லையா? ஆனால் எலிசா இருந்ததை இங்கே குறிப்பிடுகிறார். நம்ம எல்லாரும் நம்ம தான் பெரியாரு, நம்ம தான் ரொம்ப பக்தி உள்ளவங்க, உண்மைதான். ஆனா உன் அளவுக்கு இல்லைனாலும் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, வைத்துதான் இருக்கிறார். ஆல்டர்னேட்டிவ அவர் எப்போ வைத்துக் கொண்டுதான் இருப்பார். எப்ப நீயே வேணாம் என்று சொல்லுகிறாயோ அப்பதான் ஆல்டர்னேட்டிவ் வரும். இல்லைன்னா உன்னை என்ன செய்வார், பயன்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ அவர் போதும் என்று சொன்ன உடனே என்ன வருது, அற்புதங்களா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொன்னாங்க, போதும் என்று சொன்னவன் நின்று விட்டது. அதே போல இவர் போதும் என்று சொன்ன உடனே என்னாச்சு, வேறொரு ஆளு தேர்ந்தது. சடனா உடனே அவர் சொல்றாரு, எலிசாவை போய் அபிஷேகம் பண்ணு. அப்ப இருந்திருக்கிறாங்கல்ல. அல்லேலூயா. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு யாரை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். ஒன்னதான் பயன்படுத்தணும்ல, நீ யார் ரிட்டர்மெண்ட் வாங்கினாதான் உண்டு. ஆனா உன்னை எந்த சூழ்நிலை என்ன செய்வார், பயன்படுத்துவார் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ நாம என்ன செய்யணும், நமக்குள்ள கர்வம் வந்துருது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்ற ஒரு ஃபீல் வந்துருது இல்லையா? ஆனா பவுல் சொல்றாரு, இயேசுவை போல என்ன செய்யல. அதான் இவரும் சொல்றாரு, முன்னோர்களை போல நல்லா வரலப்பா, அவங்க எல்லாம் பயங்கரமா இருந்தாங்க, என்னெல்லாம் அவ்வளவு முடியல. அல்லேலூயா. அந்த சில பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி என்று சொல்லி எலிசாவை அவர் அபிஷேகிக்கிறார். சரியா? அதுக்கு அடுத்த காரியங்களிலே அவர் சொல்லுகிறார், 7000 பேரை அவர் மீதியாக வைத்தார். எலிசா மாத்திரமல்ல, எத்தனை பேரு? நீ என்னமோ நீ மட்டும் தான் நினைச்ச, 7000 பேரை நீ ஆண்டவர் என்ன செய்தாரா? ஏன் தெரியுமா? அவர்கள் முழங்கால்கள் பாகாலுக்கு முன்பு முடங்கவும் இல்லை, அவனை இனவல்ல தன் வாயினாலே அவர்கள் துதிக்கவும் இல்லை. கர்த்தருக்காக நின்றவர்கள் 7000 பேரை வைக்கிறார். அவன் நல்லா புரிஞ்சுக்கோ, உன் கண்ணுக்கு வேணா நீ மட்டும் மணந்துடலாம், நீ மட்டும் தான் ஜெபிக்கிறாரா இருக்கலாம். ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாம தேவன் உண்மையில் அவர்கள் என்ன செய்தாரு, வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். எப்படி செயல்படல அப்போ ஆளுநரை நிலைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தன்னுடைய கிரியைகளை சரியா என்ன செய்வார், முடிப்பார். அவரா சொல்ல மாட்டார், அல்லவன நீ வேணா ரெஸ்ட் எடுத்து, வேணானே நீ ஓடு, ஆண்டவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. சோ அதை நீங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த காரியம் எப்படியே சொல்லுது, 18 நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 19 பாருங்க என்ன சொல்றாரு. 19 அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏற்பொட்டி உழுது சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போது சால்வை எதை குறிக்கிறது? மரியாதைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அடையாளமாக என்ன செய்யுது, பார்க்க முடிகிறது. அதனாலதான் தன்னுடைய சால்வையை யாருக்கு கொடுக்கிறாரு, எலிசாவின் மீது போர்த்தி ஆரம்பத்தை என்ன பண்ண தொடங்குறார், அங்கீகாரம் கொடுக்கிறார். இன்னையில இருந்து நீ யாரு, தேவனுக்காக என் பணியை எனக்கு பதில் நீ செய்ய போகிற என்கிற தொடக்கத்தை என்ன செய்யறாரு, ஆரம்பத்தை அவர் ஆரம்பித்து வைக்கிறார். அல்லேலூயா. சரியா? அதற்கு தான் சால்வையின் அடையாளம் போடப்படுகிறது. பொறுப்பு உணர்வுக்காகவும் உங்களை கனப்படுத்தும் விதமாக என்ன செய்கிறது, அது சொல்லப்படுகிறது. அடுத்த காரியங்கள் பாருங்க. அதுல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. அல்லேலூயா. சொன்னாரு, எலிசா கிட்ட என்ன செய்யறாரு, எலிசாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை? நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எலியாவை விட எலிசா குறைந்தவர் அல்ல, ஆனால் குருவுக்கு மிஞ்சின சீஷன் அல்ல என்பது உண்மை. அவரை மாதிரி வைராக்கியமா எலியா மாதிரி வைராக்கியமா நிற்க முடியாதுதான், அவர்தான். ஆனால் எலிசா விசுவாசத்திலே வல்லமை கொண்டவர், தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலே உறுதியாக இருந்தவர். அதுல மாத்திரம் நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, 2 மடங்கான என்ன செய்யணும், காரியத்தை செய்யும். அப்படின்னா அது 2 மடங்கான வரம் எனக்கு வேணும். அவர் சொன்னாரு,
நான் போகும்போது என்ன செய்யணும், என்னை பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், அதை பெற்றுக்கொள்ளாரு. அதே மாதிரிதான் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நல்லா பொருளும், வேதத்திலே 2 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அதுல எலியா ரொம்ப முக்கிய நபராக கருதப்படுகிறார். அவருடைய காலகட்டத்துக்கு பிறகு யாருமே என்ன செய்யவில்லை, நேரடியாக பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அதுல நிறைய விவாதம் இருந்தாலும் அது வேற கதை. ஆனா அதற்கு பிறகு அந்த இன்சிடென்ட் யாருக்காக என்ன செய்யல, ஏற்படுத்தப்படவில்லை. எலிசா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு, அந்த 2 வரத்தையும் என்ன செய்யறாரு, அவன 2வது முறை சால்வை என்ன செய்யறாரு, அவர் பிடித்துக் கொள்கிறார். அது என்ன அப்படின்னா, அன்றிலிருந்து அவர் அந்த பொறுப்புக்கு என்ன செய்யறாரு, வருகிறார். அந்த அதிகாரத்திற்குள்ளே அவர் என்ன செய்யறாரு, நியமிக்கப்படுவதை அன்னைக்கு தொடங்கியது. இன்னைக்கு என்ன செய்யறாரு, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சிம்பிளா சொன்ன, இப்ப அரசியல் போயிட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இவர் என்ன கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட் சொல்றாரு இல்லையா, அது முதலில் போடப்படுகிற சால்வை. ஜெயிச்சுட்டு அரியணையில உட்கார்ந்தா அவர் யார், இப்போ சிஎம் பொறுப்பு ஏற்றுக் கொள்ளுகிறார். அதுதான் இங்க நடக்கிற 2வது நிகழ்வு. அப்படிதான் என்ன செய்யறாரு, அவர் அந்த சால்வை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த வல்லமை உணர்கிறார். அப்பதான் நிறைய மிராக்கிள் நடக்கிறதை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ எலியாவை விட எலிசா 2 மடங்கு அற்புதம் செய்தார்னா அற்புதம் செய்தார். அவரை விட 2 மடங்கு என்ன செய்தார், அற்புதம் செய்தார். ஊழியமும் அவரை விட என்ன செய்தாரு, அதிக ஆண்டுகள் செய்தார். அதனால அந்த வரங்கள் நிச்சயமா அவருக்குள்ள கிரிய செய்தது என்பது உண்மையான ஒன்று. ஆனால் இதிலே ஒரு குறிப்பிடுவது ஒரு காரியம் பாருங்க. அதுல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம், 13 14வது வசனம். அவன் அந்நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். அடுத்தது 20வது வசனம். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அல்லேலூயா. எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாவே என்ன பண்ணாரு, இவர் ஊழியத்தை செய்தாரு, அற்புத அடையாளங்களையும் செய்தாரு. ஆனால் எலிசா வியாதியினால்தான் மரணித்தார். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், வியாதிகள் பாவத்தினால வரலாம், அதனால வரலாம், இதனால வரலாம், நிறைய கேள்விகள் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என்னைக்கு எலியா காலத்துக்கு பிறகு வந்துச்சோ அதற்கு பிறகு என்ன தெரியுமா, ஒன் ஷோ கிடையாது. என்ன கிடையாது, ஒரு மனிதனாய் செயல்படுகிற காரியம் அல்ல. ஒவ்வொருத்தருக்குள்ளே தேவன் என்ன செய்யறாரு, செயல்படுகிற காலகட்டம். அப்படின்னா அது தன் வாழ்க்கை முழுவதையும் என்ன செய்யணும், தேவனுக்காக வாழ்ந்து ஜெயித்து விட்டு போகிற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்துறார். பயந்துகிட்டு பாதியிலே செய்யல, எடுத்துக் கொள்ளப்படுகிற நிலையில் வரக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளை என்ன செய்யணும், செய்து முடிக்க வேண்டும். அதுல வியாதி வரும், விலகினம் வரும், சோறு வரும், வராதெல்லாம் இல்ல, வரும். வந்தாலும் அவர்கள் ஊழியம் செய்வார்கள். வந்தாலும் கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்வார்கள். ஏன்னா விசால் அதை பயமுறுத்தினான். அதை அவர்கள் ஜெயித்து ஊழியம் செய்வார்கள். அதை ஜெயித்து தேவனுக்காக உண்மையா நிற்பார்கள் தேவ பிள்ளைகள். ஏனென்றால் நான் அவர்களை பலப்படுத்துவேன். அவருடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் எனக்காக என்ன செய்வார்கள், ஓடுவார்கள் என்கிற என்ன பண்றாரு, நிலை ஏற்படுத்துறாரு. அல்லேலூயா. அதை குறித்து என்ன செய்யலாம் நாம் தொடர்ந்து. ஆனால் நிறைய பேருக்கு வியாதி வருது, விலகினம் வருது, ஆண்டவர் ஏன் கொடுத்தாருன்னு சிந்திக்காத, அதன் மத்தியில உங்களை ஓட வைக்கிறாரான்னு யோசி. உடங்கிட்டியா இல்ல உன்னை பயன்படுத்துறாரு, அப்பதான் அப்படி என்பதை நீங்க என்ன செய்யணும், உணர்ந்து ஓடுங்க, அவ்வளவுதான். அதை நீங்க ஜெயிச்சுதான் அர்த்தம் தான். சாசு உங்களை என்ன செய்ய முடியும், என்ன பண்ணாலும் தடுக்க முடியும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த கஷ்டம் கொடுத்தாலும். அப்ப நீங்க அதை ஜெயிச்சிருக்கிறீங்களா, பயந்துட்டீங்களா? அப்ப நீங்க எலியாவை விட எலிசாவை விட ஆண்டவர் சொல்றாரு, தானா அதை நம்மளை என்ன செய்யறாரு. ஆமா, புரியுதா இல்லையா? அவர்களை விட உங்களை ஆண்டவர் விசேஷமா தான் வச்சிருக்கிறார். ஏன்னா அதன் மத்தியில் நீங்க ஓடி ஜெயிக்கிறீங்க. அல்லேலூயா. சாசு தோற்று கொண்டிருக்கார். அதனால இதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் சந்தேகம் எழுப்ப வேண்டாம். நீங்கள் உறுதியாக என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வழியிலே நீங்க என்ன பண்ண ஓட வேண்டும். அது அவர் பெசன் கேட்டகரியில் வராதனால அவரோட அது முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு வந்த எல்லோருமே மரணம் அடைந்தார்கள், இல்லையா இல்லையா? இயேசு முதற்கொண்டு ஏன் அது நடந்தது, இதற்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்பதை என்ன செய்ய போறோம், நாம் தொடர்ந்து என்ன பண்ண, பக்திக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை என்ன செய்ய போறோம், தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்துல
அடுத்த காரியங்களை பாருங்கள் என்ன சொல்லப்படுதுன்னு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 21, 22வது வசனம் சொல்றாரு, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். 22வது வசனம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சீங்களா இந்த இடத்துல? எலியா ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். ஆனா அவரை என்ன செய்ய முடியல, அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டாரே தவிர அவர் மறித்து உயிரோடு எழுப்பவில்லை. ஆனால் இது அடுத்த தலைமுறை அப்படின்னது, அடுத்தது இதான் நடக்கும் என்பதை அவர் நிரூபிக்கிறார். இயேசுவும் அதே போலதான் 3வது நாளில் உயிரோடு எழுந்திருப்பதுமாக தான் நீங்க ஈஸி சொல்லலாம். 4 நாள் செத்து கிடந்த லாசருவை முன்பாகவே என்ன செய்யறாரு, எழுப்புவதன் அடையாளம் அப்படின்னது, அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்கிற ஒரு காரியம். அதனாலதான் எலியாவுக்கு பிறகு எலிசா என்ன செய்கிறாரு, மரணம் அடைகிறார். ஆனா அவருக்கு மிகப்பெரிய வல்லமை இருந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய எலும்பு பட்டதினாலே பிரேதங்கள் என்ன பண்ணிச்சான், அந்த எஃபெக்ட், உயிர் அடைகிற எஃபெக்ட் வந்ததுன்னா அப்புறம் எப்படி அந்த வியாதி அவர் பண்ணிச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதற்கும் தேவனுடைய கிரியைகளுக்கும் என்ன இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது. தேவனுடைய வல்லமை என்ன செய்யும், உங்களை நிச்சயம் பயன்படுத்தும். ஏதாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய ஆயுசுகள் முடிய வேண்டும் அப்படின்னா உங்கள் மரணம் வர வேண்டும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, எவ்வளவு வருஷத்துக்கு நீங்க உயிரோடு இருப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல தானாவே செத்துற நிலைமை தானா வரும். உங்க உடம்புல எல்லா உறுப்புகள் சரியாய் செயல்பட்டால் கூட அதற்கு பிறகு உங்களால செயல்படாத நிலை வரும். மருத்துவர் சொல்லுவாங்க, மருந்தை உடம்பு ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு ஒண்ணு அப்படியே பாடி ஃபுல்லா என்ன பண்ணுச்சு, இனி வாழ நிலைக்கு வந்துடும். நீ எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்துக்கு பிறகு உன் உடம்பு என்ன செய்யாது, வேலை செய்யாது. அதுதான் அப்போ மரணம் என்பது உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற ஒரு தொடக்கம். அதுல இருந்து தேவனோடு வாழ்கிற நிலை என்ன செய்ய போறோம், நம்ம அடைய போகிறோம். அல்லேலூயா. அதுதான் இவரு முன்னாடி செய்யறாரு. எலிசாவும் என்ன செய்யறாரு, எலியாவை விட, எலியா பாத்தீங்கன்னா பக்தி வைராக்கியத்துல கடுமையான கிரிகளை செய்தாரு. அக்கினி இறங்குனவனே என்ன செய்யணும், சீசர்கள் கேட்கிறாங்க, எலியா மாதிரி எரிச்சிடலாமா? சொல்லுங்க, நீ என்ன ஆவியை, அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம், எலிசாவின் ஆவியை தான் பெற்றிருக்கிறோம். ஏன் தெரியுமா, எலிசா காலகட்டத்துல இரக்கம் உள்ளவராய், அப்புறம் தயவு உள்ளவர்களாய், உண்மையான ஊழியத்தை, அன்பு, கரிசனை, மக்களோடு மக்களாக வாழ்கிற நிலையை எலிசா ஏற்படுத்தினார். இரக்கம் பண்ணாரா இல்லையா? எதிரி நாட்டில் இருந்து வருகிற நாகமானுக்கு என்ன செய்யறாரு? ஆனா இவருக்கு அந்த அற்புதத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். இது மனிதாபிமானம், இரக்கம், தேவனுடைய செயலை நிரூபிக்கிறதா இருக்கும். எலியா வைராபிமான் என்பதை குறிக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம், சுவாபத்திலே மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. அப்போ நாம் இயேசு அதான் சொல்றாரு, நான் என்ன செய்யணும், மக்களை திருத்தி அவர்களை மன்னித்து சுத்தமாக்க வந்திருக்கிறேன், அழிக்க வரவில்லை என்பதை இதன் வாயிலாக என்ன செய்யறாரு, குறிப்பிடுகிறார். அவர் சொல்றாங்க, எலியா திரும்ப வருவானா? அப்ப இயேசு சொல்றாரு, எலியா வந்தாயிற்றுன்றாரு. யார சொல்றாரு? யோவான் ஸ்நானகனை அவர் சொல்லுகிறான். வழி ஆயத்தப்படுத்தின அவர் வந்தாச்சு, அவர் வேலையை முடிச்சாச்சு. எலியாவில் பெரியவராகிய நான் என்ன செய்கிறேன், வந்திருக்கிறேன் என்கிற கோட்பாட்டை அவர் சொல்றாரு. இன்னொரு இதுல திரும்ப என்ன செய்வாங்க, ஏனோக்கும் எலியாவும் வருவார்கள், கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து காலத்தில் வருவார்கள் என்கிற குறிப்புகளும் இருக்கிறது. எது இருந்தாலும் சரி, முதற் பேரானவர்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள் மறைத்து உயிரடைகிறவர்களே என்ன செய்ய போறாங்க, முதற் பேரானவர்களாய் மாறுவார்கள். முந்தினோர் பிந்தினோராய் மாறுவார்கள், பிந்தினோர் முந்தினோராய் மாறுவார்கள் என்பதை நீங்கள் காண என்ன பண்ணும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது எலியா, எலிசா இந்த காலகட்டங்களிலே அவங்க தேவனுக்கு எப்படி இருந்தாங்க, வெகு பக்தியாய் இருந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுக்காக நின்றவர்கள். எந்த சூழ்நிலையிலும் பாவத்திற்கோ துன்மார்க்கத்திற்கோ பிசாசின் கிரியைகளுக்கு என்ன செய்யல, அடிபணிந்து போகாமல் தேவனுடைய வல்லமையை நிரூபித்தவர்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டு சொல்ற, அவர்கள் ஒருவர் மாத்திரம், வேதம் தெளிவாய் சொல்லுது, நான் ஒருவன் மாத்திரம் வெகு பக்தி வைராக்கியமாய் நின்று. அப்படின்னா ஒரு மனிதன் தான் எல்லாருக்காகவும் செயல்பட்டான். அல்லேலூயா. ஆனால் எலிசா காலத்துக்கு பிறகு
குறிப்பாக இயேசு வந்த பிறகு எல்லாரும் என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் எல்லாருக்குள்ளயும் இயேசு இருப்பாரு. எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? இதே போல ஜெயிக்க போறீங்க. அநேகர் என்ன செய்ய போறீங்க? விடுதலையாக்க போறீங்க. அப்போ அவர் சொல்ற வார்த்தை இதுதான். பாருங்க என்ன சொல்ற பாருங்க. எல்லாருக்காகவும் நாம் என்ன செய்ய போறோம்? ஒரு மேனா இருந்தது போதும். இனிமே எல்லாருக்குள்ளும் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆமா, வாழ வைக்க போகிறோம். அதையே அவர் குறிப்பிடுகிறார். அடுத்த காரியங்கள் இது எலிசாவுடைய காரியங்கள். அடுத்தது இதோடு சேர்த்து இயேசுவை என்ன செய்ய போறோம்? கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இதுலதான் முக்கியமான ஒரு காரியங்கள் இருக்கிறது. அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு என்ன பண்ணோம்? புரிய ஆரம்பித்து விடும். எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க்குவின் சுவிசேஷம். மார்க்குவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம். மார்க்குவின் சுவிசேஷம் 15. எல்லாரும் கவனிக்கணும். யாரும் அசதிக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. தெளிவாய் கவனிச்சாதான் உங்களுக்குள்ள என்ன செய்ய முடியும்? வார்த்தை கிரியை செய்யும். அப்ப பாருங்க, மார்க்கு 15வது அதிகாரம் 37வது வசனம் இப்படியே சொல்லுது. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அல்லேலூயா. எலியா ஒப்பு கொடுத்ததுனாலதான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இல்லைன்னா அவர் இன்னமும் இருப்பார். புரிஞ்சுதா உங்களுக்கு? இயேசுவும் அதே ஈக்குவாலிட்டியில என்ன செய்யறாரு? என்னன்னு பாத்தீங்கன்னா, மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். சிலுவை ஜீவனை எடுக்கவில்லை. தேவன் தான் ஜீவன் என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு, ஜீவனை நான் விரும்பி கொடுக்கிறபடினாலே திரும்ப அதை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் சொன்னார். ரைட்டா? அதுதான் அவர் சொல்றாரு. இதுக்கு அடையாளம் சொல்லலாம். ஏங்க சிலுவையில செத்தா போவாங்க, உயிரோட இருக்கலாம், நீங்க கேள்வி கேட்கலாம். அவர் தானாதான் ஜீவனை விட்டார் என்பதற்கான அடுத்த அடையாள வசனம் இங்கே இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே பாருங்க என்ன சொல்றாரு? 37 முடிச்சுட்டோம் இல்லையா? அடுத்தது 44வது வசனம் பாருங்க. இது சொல்ற பாருங்க, 44வது வசனம். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதி அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். புரியுதுதா? ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? சிலுவையிலே எவ்வளவு நேரத்துக்கு உயிர் இருக்கும் என்பது யாருக்கு தெரியும்? அதையே வேலையை செய்யறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். அதான் சொல்ல, அதுக்குள்ளே சிறுத்த நீ நினைக்கிற சிலுவை எவ்வளவு கடினமானது, கஷ்டமானது, இன்னமும் உயிர ஒண்ணும் இல்லை. ரொம்பலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். சிலுவை அறையப்பட்ட இடங்களை நல்லா கவனிக்கணும். எங்க அடைச்சாங்க? இங்கதானே. இந்த இடத்துல உங்க கையில ஆணியை வச்சு அடிச்சுக்கோங்க. ஏதோ தற்கொலைக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அப்ப இதை வச்சு அடிச்சு கொள்ளுங்க, செத்துறீங்களா? நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள். இந்த கை இடுக்கு நடுவிலே எலும்புகள் நடுவிலேனா இருக்கும் பிரிவு இருக்கும். அந்த இடத்துலதான் ஆணி அடிக்கப்பட்டது. அதே போலதான் தாழ் பாதத்திலும் அந்த பிரிவுகள். அதனால உடனே மரணம் வராது. ஆனால் அதன் மூலியமாகத்தான் இயேசு இறந்தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற இல்லை, அவரே தான் ஜீவனை கொடுக்கிறார். எலியா எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல இயேசு என்ன செய்யறாரு? என் ஜீவனை விட்டு கொடுக்கிறேன் அப்படி என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவன் என்ன பண்ணாராம்? விட்டார். அப்படி என்பது அவரே தான் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறாருன்னு அர்த்தம். புரிஞ்சுதா இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ள வேலைகளை முடிக்கணும். அடுத்தது யாருக்கு இடம் கொடுக்கணும்? இனிமேல் நீங்க செயல்படணும் என்பதற்காக தான் அந்த காரியத்தை செய்யணும். சரியா? அப்போ அவர் அதே போல ஒப்பு கொடுக்கிறார். அவரே தான் ஒப்பு கொடுக்கிறபடினால்தான் அடுத்த நிலைக்கு நம்மை அவர் தயார்படுத்தினார். சீசர்கள் அதற்கு பிறகுதான் என்ன செய்தாங்க? செயல்பட தொடங்கினார்கள் என்பதை ஒன் மேன் ஷோ போய் சீசர்களாய் என்ன செய்தாங்க? புறப்பட்டு போனார்கள். அவர்கள் மூலமா இன்னும் சீசத்துவம் வளர்ந்தது. சத்தியம் வெகு விரைவாய் பரவி போனது. அல்லேலூயா. அப்ப இங்க ஒன் மேன் ஷோ போய் என்ன செய்யறாரு? எல்லாருக்குள்ளும் இயேசு இருக்கிற நிலை என்ன செய்யறாரு? அவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். அதிலே மார்க்கு 16வது அதிகாரம் 14வது வசனம் 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போன நிமித்தம் அவர்களுடைய அபிவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்கிறவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுமான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேசின பின்பு பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர் புறப்பட்டு போய் எங்கள் பிரசன்னம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. வசனம் தெளிவுபடுத்தா? இதுவரைக்கும் ஒரு ஆள் கொண்டு செயல்பட்ட நிலைகள் மாறி எல்லோரும் என்ன செய்யறாங்க? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இயேசு என்ன செய்யறாரு? கிரியை செய்து என்ன செய்ய போறாரு? இதே அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பித்து எல்லா ஜனங்களையும் விடுதலையாக்கி யாரெல்லாம் தேவனை நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவங்க எல்லாம் என்னவா மாத்த போறாரு? தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்குள்ள இயேசு இருந்து இன்னும் அநேகரை விடுதலை ஆக்கும்படியா மாறுகிறார். இப்போ எல்லாருக்குள்ளும் இயேசு இருக்கிற நிலை அப்படின்னா எல்லாரும் இயேசுவை போல வாழ்கிற ஒரு நிலை, மரணத்தை ஜெயிக்கிற ஒரு நிலை, விசுவாசை ஜெயிக்கிற ஒரு நிலை, வியாதி நோய்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலையை, சாபங்களை ஜெயிக்கக்கூடிய நிலையை தேவன் ஏற்படுத்துகிறார். இனிமேல் பயந்து ஓடி விடுகிறவர்களா அல்ல, அதை எதிர்கொண்டு என்ன செய்ய போறீங்க? ஜெயிக்கிறவர்களாகவே உங்களை என்ன செய்தார்? தேவன் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இதுல 11-12 சீசன்ல ஒருத்தர் ஏற்கனவே என்ன பண்ற செத்துட்டாரு, இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த தோமா சில சமயங்கள் இல்லாமல் போகிறார். அப்பப்ப இல்லாம போறதுனால அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம். யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. 12வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் செய்வான். நல்லா புரிந்துகள். எலியா சொல்றாரு, எலியா அவங்க கிட்ட தானா 2 மடம் கொடுக்கல எலிசா கிட்ட, எலிசாவை தான் பெற்றுக்கொள்றாரு, வான்கடா பெற்றுக்கொண்டு. ஆனா இயேசு அதை விட மேன்மைப்படுகிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, என்னை நம்புகிற என் வழியில் ஓடுகிற தேவ பிள்ளைகளுக்கு சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார், இதுவரை யாரும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் இருக்கிறாருன்னு சொல்றாரு? என்னை நம்புகிற விசுவாசிக்கிறவர்கள் பூமியில இருக்கிறார்கள். அப்படின்னது என் நாமத்தின் மீது பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, உலகம் முழுவதும் தேவன் என்ன செய்வாரு? அதை ஏற்படுத்துவேன் என்று சொல்றார். அன்னைக்கு அங்க 7000 பேர் தான், இங்க அதிலும் அதிகமானதை தேவன் என்ன செய்யறாரு? செய்ய ஏற்படுத்துகிறார். எப்படி கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். தெரியுதா? நிறைய நினைக்கிறாங்க இயேசுவை விட யாரும் அற்புதம் செய்ய முடியாது, இயேசுவை விட பெரிசா சாதனை பண்ண இல்லை. அவரே கோட்பாடு பண்ணுகிறார். என்ன சொல்றாரு? நீங்க உண்மையா என்னை விசுவாசித்தே என் வழியில நீங்கள் இருந்தால் என்னை விட என்ன செய்ய முடியும்? உங்களால அதிகமாய் அற்புதங்களை செய்ய முடியும். என்னை விட சாட்சியாக வாழ்ந்து எங்க வர முடியும்? ஆமா, வர முடியும். யார் இடத்துல? பரலோகத்துக்கு வர முடியும் என்று அவரே சொல்றாரு. சொன்ன நீங்க நினைக்கலாம், என் மகிமை யாருக்கும் கூட அது பொன்னாதவர்களுக்கு சொன்னார். தாம் பிள்ளைகளுக்கு தன் சொத்துக்களை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க இல்ல. அதனாலதான் அவர் உயர்வுள்ளவர். உங்களை அவர் பிள்ளையா இருக்கிறார். புரியுதா? அவர் நமக்கு தகப்பன், நீங்களா அவருக்கு பிள்ளை. அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ, வல்லமை இருக்கிறதோ, அவரை பின்பற்றி அவர் வழியில் ஓடுகிற அத்தனை பேருக்கு என்ன பண்ணோம்? அற்புதங்கள் நடக்கும். உன் மூலியமா விசுவாசம் ஓடும், உன் மூலியமா அநேக விடுதலையாக்கப்படுவார்கள். அது நடக்கலன்னா நீ ஃபீல் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள என்ன செய்ய முடியல, செய்ய முடியலன்னா உங்ககிட்ட பிரச்சனை இருக்கணும். அல்லேலூயா. யாரு சொல்றாரு? நிறைய பேர் நிற்கிறான். உங்களுக்குள்ள பெருமை வராத வரை, அகமா வராத வரை நீங்க ஆண்டு உண்மையா இருந்து விசுவாசித்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், அவரை காட்டில் என்ன செய்ய முடியும்? அதனால அவர் மிஞ்சினீங்கன்னா குருவுக்கு மிஞ்சின சீசன் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. திரும்ப திரும்ப அந்த கோட்பாடு, நீ எவ்வளவுதான் செயல்பட்டாலும் அவர் தான் உங்களுக்கு யாரு? அதை மறந்துடாதீங்க. சரியா? அப்போ ஆண்டவர் உங்களை அதிகமாய் செய்யவும் அவரால் என்ன செய்ய முடியுமா? முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு பரிசுத்தத்துல வந்தாரு. இயேசு இல்ல. எப்ப நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறையோ அப்பயோ ரத்தனால் கழுவப்பட்ட பிள்ளையா இருக்கிறபடினாலே தேவ ஆவி அவருக்குள்ள என்ன இருந்தது? பரிசுத்த ஆவி தானே இருந்தது. அதே பரிசுத்த ஆவி உனக்குள் வந்திருக்கிற பொழுது ஏன் நீ பிசாசை ஜெயிக்க முடியாது?
ஏன் பாவத்தை ஜெயிக்க முடியாது? ஏன் அற்புதத்தை நடத்த முடியாது? ஏன் பிறரை விடுதலை ஆக்க முடியாது? நிச்சயம் ஒன்னாலும் முடியும். ஆனா நீ விசுவாசிக்கணும், தேவன் மீதான பக்தி இருக்கணும். ஏன்னா எலியாவுக்கு இருந்ததா இல்லையா? எலியாவுக்கு இருந்ததா இல்லையா? எலிசாவுக்கு இருந்ததா இல்லையா? எது மேல தேவன் மீதான பக்தி வைராக்கியம் இருந்ததுனாலதான் எதை குறித்தும் கவலைப்படாமல் நின்றார்கள். யாருக்காக? தேவ பிள்ளைகளுக்காக, தேவனுக்காக. அந்த கைவிட்டார், அவங்கள கைவிடல, அவங்களை நடத்தினார்ல. அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்ததுன்னா அதை விட எளிமையான வாழ்க்கை நமக்கு இயேசு மூலியமா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாருக்காகவும் ஒருத்தராய் பாவத்தை சுமந்து தீர்த்தாரு. எல்லாருக்குள்ளும் ஒருவராய் வாழும்படியாக நீயும் ஒரு கிறிஸ்து என்பதை அப்படின்னா புரியுதா? வீட்டுக்கு ஒவ்வொரு கிறிஸ்து இருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருக்குள்ளையும் யாருக்கெல்லாம் தேவனுடைய விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. அவர்களை கொண்டு இந்த அற்புதங்களை நடப்பிப்பார், விடுதலையை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், சாத்தானின் கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. அப்போ உங்கள் மீது அதிகமான என்ன செய்றாரு? அவர் பக்தியை வைத்திருக்கிறார். நீங்களும் அவர் மீது வெகு பக்தியை வைத்திருக்கிறதுனாலதான் அந்த காலகட்டத்தை விட இந்த காலத்திலே எவ்வளவு சோர்வுகள், நெருக்கங்கள் வந்தாலும் தேவனுக்காக என்ன செய்றீங்க? ஓடுறீங்களா இல்லையா? சோ அதனால நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எத்தனையோ உண்மையுள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனுக்காக உண்மையா செயல்படுகிறார்கள் என்பதை நீ என்ன செய்யக்கூடாது? மறுத்து விடக்கூடாது. அதன் மீது இருந்ததுனாலதான் அவர் தன்னுடைய பொறுப்புகளை அடுத்தது யாருக்கு கொடுத்து விட்டு போகிறார்? அவரை பின்தொடருகிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் அவர் கொடுத்து விட்டு போனார். அவர் ஒவ்வொருக்குள்ள யார் இருக்கிறார்? யார் இருக்கிறாரு? சொல்லுங்க. இயேசு இருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. நீ நிச்சயம் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நீ அதிகமா போயிட்டு இருந்தாலும் உங்க பொறாமப்பட மாட்டார். அவர் ஒண்ணு உலக அப்பா இல்ல, பரம தகப்பன். என் பிள்ளை நல்லா இருக்கிறது குறித்து சந்தோஷம் தான் படும். சரியா? அதனால நீ என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக உங்களால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும் என்பதை அவர் இங்கே வசனத்தின் மூலமா நமக்கு குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் எந்த நம்பிக்கையில இதை செய்யறாரு? எனக்காக பக்தி உள்ளவர்கள் இருப்பார்கள் நம்புறாரு. நம்மனால தானே உங்ககிட்ட சொல்லிட்டு விட்டுட்டும் போறாரு. அல்லேலூயா. அதனால நீங்கள் இதை என்ன செய்யணும்? கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து அவர் சொல்லுகிற காரியம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20 - 23 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 20 - 23 பாருங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பேரானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசைகளை உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடைய கூட உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஏன் எலியாவுக்கு பிறகு இந்த எடுத்துக்கொள்ளுதல் நடக்கவில்லை என்றால் அவர்கள் முழுமையாக தன் வாழ்நாளில் என்ன செய்யணும்? வாழ்ந்து எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஜெயித்து என்ன செய்யணும்? உண்மையான உயிர்த்தெழுதலை பங்கிருந்து பரலோகத்தில் என்ன செய்யணும்? நாம இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்பினபடினாலதான் எலிசா காலத்திலிருந்து இதுவரைக்கும் மரணம் தொடர்ந்தது. நிறைய பேர் என்னை இப்ப எடுத்துக்க ஆண்டவரே போராட முடியவில்லை. அப்பனா அது கோழைத்தனம் தானே. விலகினம் பண்ண ஆண்டவரே, இந்த குடும்பத்தோடு இருக்க முடியல ஆண்டவரே, இந்த பொல்லாத மனிதர்கள் வாழ முடியல ஆண்டவரே, இதெல்லாம் என்னது? கோழைத்தனம் தானே. அதை பார்த்து பயப்படுறேன்னு அர்த்தம். ஐயோ ஆண்டவரே, இதை படிக்க முடியல ஆண்டவரே, வேலையில சாதிக்க முடியலப்பா, பொல்லாதலோடு எழும்பி பெரிய இடத்துக்கு வர முடியல ஆண்டவரே, இதெல்லாம் பயம் தானே. ஆண்டுதான் சொல்றாரு, இனிமேல் நீங்க இதை பார்த்து பயப்படக்கூடாது. உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் நீ வாழ்ந்து என்ன செய்யாத? ஜெயிச்சு எங்க வரணும்? என்னை போல நீ ஜெயிச்சு என்ன செய்யணும்? எழுந்துகிற நாட்களிலே நீ எழுந்து பரலோகத்திலே பிரவேசிக்க வேண்டும். என் பிள்ளை அப்படிதான் இருக்கணும் என்பதை என்ன செய்யறாரு? அவர் தீர்மானிக்கிறார். அதனாலதான் இயேசுவை அவர் என்ன செய்யறாரு? அனுப்பி என்ன செய்யறாரு? மனிதர்களால் அது முடியும் என்பதை என்ன செய்யறாரு? அவர் மூலியமா முதற் பேரானா எப்படி ஆதாமால விழுந்து போனோமோ அதே போல இயேசுவான என்ன செய்யறான்? அவருடைய ஒரு பாவம் எல்லாருக்கும் சுமந்ததை போல இயேசு எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்து நீக்கி அந்த பாவ சாபத்தில் விடுதலை இருந்து பரலோக வாழ்வை அடைய முடியும் என்பதை அவர் நிரூபித்தபடியினாலே அவரை தேடுகிற, அவர் வழியில ஓடுகிற யாரும் என்ன செய்ய முடியும்? உங்களால இவ்வுலக வாழ்வை சரியாய் வாழ்ந்து எந்த சூழலிலும் அதை ஜெயித்து நீங்க என்ன செய்வீங்க? அவர் வருகையில உயிரோடு எழுந்து எங்க போவீங்க? பரலோகம் போவீர்கள். கோழையாக ஒளிந்து கொள்ளுகிறவளை அல்ல, கோழையாக நான் மாத்திரம்தான் பெரியாள் என்று சொல்லுகிறவள் அல்ல, என்னிலும்
ஏராளமானவர்கள் தேவனுக்காய் நிற்கிறவள் உண்டு. என் பணியை என்ன செய்யணும், சரியாய் நிறைவேற்றி விட்டு அனைவருக்கு என்ன செய்யணும், நான் பயன்பட வேண்டும் என்ற உறுதியோடு நீங்க என்ன செய்யணும், பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்யாத குறித்து வருத்தப்படுறீங்களா? உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி போராடுறாரு, அதை குறித்து பெருமைப்படுறீங்களா? என் இயேசு அதை குறித்து என்ன செய்யறாரு, உங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதிலே அவர் என்ன செய்யறாரு, உறுதியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதையே இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. அடுத்தது யோவானின் புஸ்தகம் 17வது அதிகாரம். யோவானின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15-21 வசனங்கள். யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் நினைத்திருந்தால் எலியாவை போல உங்களை என்ன செய்திருப்பார், உண்மையா இருக்கிறவங்களை, வெகு பக்தி உள்ளவர்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா அவர் திரும்ப இங்க சொல்ற காரியம் என்ன தெரியும்? ஏன் இது உணர்ந்தா தெரியுமா? இயேசு ஜெயிச்சு பரலோகத்திற்கு உட்காரும் போது பிதா எனக்கு எதற்காக நம்ம இதை செய்ய வச்சாரு. அப்பதான் சொல்றாரு, இதுதான் நல்லது. ஏன்னா பிள்ளைகள் அப்பதானே செய்ய முடியும், ஜெயிச்சு உண்மையா வந்து உட்கார முடியும். அப்படி என்பதை உணர்ந்ததான் அவர் சொல்லுகிறான், நான் இனிமேலு இவங்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி என்ன செய்ய மாட்டேன், வாழ்நாள் முடிவதற்குள்ள எடுத்துக்கொள்ளும்படி இனி வேண்டிக் கொள்ள மாட்டேன். எதுக்காக தான் வேண்டிக் கொள்ளுவேன், தீமை நின்று காக்கும்படி. உனக்கு நல்லா புரிஞ்சுக்க, இந்த உலகத்திலிருந்து சீக்கிரம் செத்து போய் பரலோகம் போனோமா, இல்ல இந்த உலகத்துல தீமையை ஜெயிச்சு நீ பரலோகம் போனோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன பாதுகாத்துட்டாருன்னா, ஜெயிக்க வச்சுட்டாருன்னா நான் ஏன் அதை குறித்து பயப்பட போறேன் சொல்லுவல? இன்னும் கூட வாழ்வு நினைப்பல. ஆண்டவர் சொல்றாரு, எலியாவுக்கு பயம் வந்த போதுதான் ஒப்பு கொடுத்தார். நீ அந்த நிலைக்கு வரவே கூடாது. எது உன்னை பயம் கொடுத்துக்கிறதோ அதுல இருந்து உன்னை பாதுகாக்கணும். அவ்வளவுதானே. எலியாவை பாதுகாத்தாரா இல்லையா? பாதுகாத்தாரா இல்லையா? உன்னால தேவன் மீது எவ்வளவு விசுவாசம் வைக்க முடிகிறதோ அது வரைக்கும் உன்னை அவர் என்ன செய்வார், பாதுகாத்து தீமையில் இருந்து உங்களை என்ன செய்வாரு, அவர் சுத்தத்தை செய்ய முறை உறவனும் உண்மைது. அவருக்கு அதான் சொன்னார், ஒருத்தவனும் அவன் கைப்பட முடியும். நீ உன்னை கொண்டு செய்யறத நான் செய்வேன். எது நடந்துதான் அவர் செஞ்சு முடிக்கிறதையும் ஒண்ணுமே நடக்கிறது. அல்லேலூயா. பாம்பு கடிச்சு கூட ஒண்ணு. நீ மனுஷனாயா? நீ பாம்பு கடிக்குது என்ன பண்ற, வாதிட்டு அப்படியே உட்கார்ந்துங்க அப்படின்னு சொல்லும்படியாக தேவன் என்ன செய்தாரு, வசனத்தின்படி தேவனை விசுவாசித்த பிள்ளைகளை என்ன செய்தாரு, பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் என்ன செய்தாரு, இயேசுவின் நிழல்பட்டு சொஸ்தமானார்களா? இயேசுவின் நிழல்பட்டு சொஸ்தமானதை பைபிள்ல வாசிச்சிருக்கிறியா எங்கேயாவது? வஸ்திரத்தை தொட்டாங்க, நிழல்பட்டு. ஆனால் பேதுருடைய நிழல்பட்டு நான் பிள்ளைகளை, அவன குறைவுள்ளவன் தான். வெளியே போல பெரிய வைராக்கியம் கிடையாது, குறைவுள்ளவன். ஆனா தேவன் பயன்படுத்துறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பக்தி இல்லை. ஆனா தேவன் என்ன இருந்தது, உண்மை தன்மை இருந்தது. தேவனுக்காக நான் நிற்பன் சொன்னானா இல்லையா அவன் வைராக்கியமா? அதுதான் தேவனுக்கு வேண்டும். அதுதான் விசுவாசம். யார் என் நாமத்தினால விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வேன், என்னிலும் அதிகமா நான் பயன்படுத்துவேன். எப்ப அவங்க போதும் சொல்றாங்களோ அப்ப என்ன பண்ணுவாங்க, நான் அதுக்கு ஆல்டர்னேட் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க செயல்படுற வரை நான் அவங்களோட இருப்பேன். அவங்கள தீமையில இருந்து செய்வேன். அவங்கள சோர பண்ணுங்க தானே, பயம் கொடுத்தது தானே, அதை நான் ஜெயிக்க வைப்பேன். நீங்க ரெடினா நான் உங்களை பயன்படுத்துவேன். கோலத்தனமா பாதியில என்ன செய்ய வேண்டாம், எலியாவை போல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலை அல்ல. எந்த நிலை வந்தாலும் தேவனுக்காக வாழ்ந்து விட்டு என்ன செய்வேன், பரலோகம் வந்து சேர்வேன் என்பதுதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக. அந்த பக்தியை தான் என்ன செய்யறாரு, உங்கள்கிட்ட அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நம்பிக்கையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக யோவானின் புஸ்தகம் 12வது அதிகாரம். யோவானின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 42 50 வசனங்களை வெகு விரைவாக வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அது சொல்றார் பாருங்க, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினோடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவனின் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்துக்கு நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும்
உன்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசுதான் என்ன செய்யறாரு? பரலோகத்துக்கான வழியாக நம்மை என்ன செய்யணும், அங்கே கொண்டு போய் சேர்க்கும்படியாக பிதாவே இயேசுவை என்ன செய்யறாரு? அனுப்பி இதெல்லாம் செய்ய சொல்லுகிறான், இதையெல்லாம் சொல்ல சொன்னார். சுயமாக அவர் எதையும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். நீங்க இந்த உலகத்திலே ஒவ்வொரு காரியத்தை ஏற்படுத்தணும் மதிக்கிறீங்களே, மனித குலத்தை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக இயேசுவை அனுப்பினாரு. அந்த மரியாதை நீங்க நிறைய பேர் கடவுளை எல்லாம் நம்புறீங்களா? இறைவன் ஒருவன் இருக்கிறான் நம்புறல்ல, அவர் தான் இயேசுவை அனுப்பினு குறிப்பு இருக்கிறார். எல்லா மத வேதகத்திலும் அவரை குறித்து இருக்கிறது. நீ நல்லா ஒரு சிந்திக்கணும், ஏன் இயேசுவை எல்லா இடத்திலும் குறிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நாள் சிந்தித்து இருந்தீங்கன்னா அவர் யாரும் உனக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குற, ஒரு மதத்தை தோற்றுவித்தவருக்கு மரியாதை கொடுக்குறியே, மனித குலத்தை வாழ்விப்பதற்காக மீட்டெடுப்பதற்காக இயேசு வந்தார் என்கிற குறிப்பு எல்லாத்திலும் சொல்லப்பட்டு கூட கடவுளை மதிக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் இயேசுவை ஏன் மதிக்கவில்லை? ஏன் அந்த வார்த்தையை விசுவாசித்து அதன் வழியில உங்களால் நடக்க முடியவில்லை? அந்த கேள்வி உங்களுக்கு ஆண்டவர் வைக்கிறேன். இத அவங்களுக்கு மட்டும் சொல்லல, பரிசேயர்களுக்கு மட்டும் சொல்லல, நமக்கு என்ன செய்யறாரு? சேர்த்துதான் சொல்லுகிறான். மனுஷன் எல்லாம் எவ்வளவு மரியாதை கொடுக்குற, மனிதெல்லாம் உனக்கு நல்லது செய்துட்டா, உனக்கு சொல்லிட்டா. மனித குல வாழ்வுக்காக இயேசுதான் கொடுக்கப்பட்டார் என்ற எல்லா அடையாளங்களும் எல்லா பிரிவுகளும் உணர்ந்து கூட அவருக்கு நீங்க என்ன செய்யறதில்லை? ஒரு நாள் கூட மதிப்பையும் அவருடைய வார்த்தையை செவி கொடுக்க உங்களுக்கு என்ன இல்ல? மனது இல்லை. அவர் சொல்றாரு, அவர் சொன்னதுதான் நான் செய்ய வந்தேன், ஆனா நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? விசுவாசிகளே மாட்டுகிற அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப சொல்றாரு பாருங்க, ஏன் தேவன் மீது எவ்வளவுதான் இவர்களுக்கு விசுவாசம் வந்தாலும் ஏன் தேவனை மறுதலிக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவர்களுக்கு தேவனால் வருகிற மகிமையை விட மனிதனால் வருகிற மகிமை பெரிதா இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? தேவனுக்காக பக்தி வைராகமாய் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகம் போகிற மகிமை விட உலகத்துல வேலை பார்க்கிற இடத்துல கொடுக்கப்படுகிற மரியாதை, சார் சார் வாங்க சார், வாங்க சார், வணங்க சார், வணங்க சார் அப்படின்றதையும், போகிற வருகிற இடத்துல வந்த நாம் வைக்கிற ஐயா வாங்க ஐயா, சோத்திர ஐயா அப்படி என்பதையும், உலகத்திலே தலைவரே வாங்க தலைவரே, நீங்க தான் பெரிய ஆளு அப்படி என்று சொல்லுகிற மரியாதையும், படித்தவனை பார்த்து எவ்வளவு பெரிய ஜீனியஸ் வருகிறான் அப்படி என்று சொல்லி என்ன செய்யணும், மனிதர்களால போற்றப்படுகிற கிரிகளுக்காகவும் பணங்களுக்காகவும் பொருளாசைகளுக்காகவும் என்ன பண்ண, சுகபோக வாழ்வுகளுக்காகவும், ஏன்னா அது இப்பவே கிடைக்குதுல்ல, அதுக்கு பிறகு நம்ம சாவரம் நரகம் போறோம் வரலாம், அது வேற. இப்பவே எது வருது? யார் கொடுக்கறாத? இந்த மனிதர்கள் கொடுக்கிறார்களே, பிசாசின் கிரிகள் கொடுக்கிறதே. அப்படி என்பதனாலே இவர்களுக்கு தேவனுடைய நிலையான மகிமையை பெற விருப்பம் இல்லை. நிலை இல்லாத இவ்வுலக வாழ்வையை என்ன செய்றாங்க? விரும்புறதுனால ஆண்டவர் தான் உண்மையுள்ள தெய்வம், அவரால் முடியும் என்கிற எல்லாம் தெரிந்தால் கூட ஏன் மறுதளிக்கிறார்களா? அவரை மறுதளிச்சுட்டாதான் இந்த உலகத்துல என்ன பண்ணான்? மரியாதை கொடுப்பான். அல்லேலூயா. விவேகானந்தர் தன்னுடைய நூல்ல தெளிவா குறிப்பிடுறார். அவ்வளவு குறிப்பிட்டவர் ஏன் இயேசு வழியில் நடக்கல தெரியுமா? அவர் மட்டும் நடந்திருந்தார் இன்னைக்கு அவர் விவேகானந்தராக போற்றப்பட்டு இருக்க மாட்டார், அவருக்கான ஆலயங்கள் இங்க இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு அது நல்லா தெரியும், இந்த பூமியிலே வாழ வேண்டுமானால் இவர்களுக்கு ஏற்ற மாதிரி தானே செய்யணும். அப்பதான் நம்மளை மதிப்பான், நமக்குரிய என்ன பண்ணுவான், கடவுளாக மதிப்பான், நமக்குரிய எல்லாத்தையும் பணத்தையும் கொட்டுவான், நம்மள வாழ்த்துவான், வணங்குவான். இயேசுவை சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவா? அதோட உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான்னு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு பெரிய உயர் பதவியில் இருக்கிறவர்களும் பெரிய பெரிய ஆட்களும் இயேசு பத்தி வெளியே சொன்னா தெரிய மாட்டான். ஆனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், இவங்க ஏற்றுக்கொண்டார்கள், இந்த அரசியல்வாதி ஏற்றுக்கொண்டா, இந்த தலைவர் ஏற்றுக்கொண்டா, இல்ல என்ன பண்ண இந்த கலெக்டர் ஏற்றுக்கொண்டா. ஆனா வெளியே மைக்ல வரவே வராது, செய்தியில சொல்லவே மாட்டாங்க. ஏன்? ஏன்? ஏன்னா அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை விட மனிதர்கள் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை அவர்கள் விரும்புகிறபடினாலே தேவன் என்ன செய்யறாங்க? ஆனா உண்மை உள்ள தேவ பிள்ளைகள் அப்படி கிடையாது. தன்னுடைய எல்லா கிரிகளை இழந்தால் கூட என் இயேசுக்காக என்ன செய்யறாங்க? பக்தி வைராக்கியம் பாராட்டி அவருக்கு நிற்கிறபடினாலே அவருடைய மகிமை நிலையானதாய் தேவன் கொடுப்பார். அவர்களை உலக வாழ்விலும் ஜெயிக்க வைத்து மறுமையில் என்ன செய்வார்? உங்களை வாழ வைத்து உங்கள் பேரை என்ன செய்வாராம்? பெருமைப்படுத்தும். ஏன்னா அவரை நம்ம நம்புறோம், மற்றவர்கள் என்ன செய்யல, நம்பாம அப்படியே நம்பினா கூட என்ன செய்யறாங்க? உலக கிரிகள் மகிமைக்காக செய்யறபடினாலதான் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஏன் சபைக்கு வரல கேட்டு பாரு, எதுதான் முக்கியம் அவங்களுக்கு? ஏன்னா
சபைக்கு வருகிற மகிமையை விட அவங்களுக்கு உலகத்தில் வருகிற மகிமை வேண்டும். அதனால மறந்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் அதை தெளிவாக என்ன செய்யறாரு இங்க குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. கடைசியாக அவர் சொல்லுகிற காரியம் 1 ராஜாக்களின் புஸ்தகம். கடைசியாக நாம் என்ன செய்ய போகிறோம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். 18:21 அவர் இப்படியா சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதேசமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு எலியா கேட்ட கேள்வியை உங்களுக்கு முன் வைத்து போகிறேன். நீ ஒருவன் மாத்திரமே பக்தி உள்ளவனா, இல்லை தேவன் மீதியாக அநேகரை வைத்திருக்கிறாரா என்பதை என்ன செய்யுங்கள்? கேள்வி குறியில பதில் உங்களுக்கு விளங்கி இருக்கும் இல்லையா? அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் என்ன செய்ய முடியும்? அவர் மீது பக்தி இருக்கிற யாவரும் உலகத்தை ஜெயிப்பார்கள், ஆபத்தை ஜெயிப்பார்கள், பிசாசை ஜெயிப்பார்கள். அவர்கள் கோழையை போல பாதியிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாள் வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். துன்பத்தை கண்டு பயந்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ள என்று பயப்பட மாட்டார்கள். அவங்க என்ன செய்வாங்க? கடைசி வரைக்கும் தேவன் கொடுத்த வாழ்வை வாழ்ந்து ஜெயித்து விட்டு பரமேறுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் உங்களை எடுத்துக்கொள்ளல? எலியா போலதான் இதுதான் விஷயம். அவரை விட யார் மேன்மையானவர்கள்? நீங்க தான். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சு இவ்வளவு விலகினத்துல தேவனுக்காக ஓடி என்ன பண்ண போறீங்க? நீங்க இயேசுவை போல என்ன செய்ய போறீங்க? வாழ போகிறீங்க. அவர் எப்படி பரமேறனா தேவன் நீங்களும் ஏறுவீர்கள் என்பது உறுதித்தை இயேசு என்ன செய்யறாரு? உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனாலே ஆண்டவர் உங்ககிட்ட வைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நீ ஆண்டவருக்கு பக்தியா இருக்க போறியா? அவரே உயிர் உள்ளவர், அவரை நம்பினால்தான் பரலோகம் போக முடியும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குமானா அவரே என்ன செய்ய தெய்வமாய் கொண்டு அவருக்காக உண்மையாய் வாழ கடைசி வரைக்கும், கடைசி நொடிப்பழ வரைக்கும் விசுவாசமாய் இருக்கு. இல்ல உலகமோ உலகத்தில் நீ நம்புகிறதும் இல்ல பாகாள்களும் உனக்கு தெய்வமானா அதையே நம்பிப்போம். ஆனா ரட்ட வாழ்க்கை வாழாதே. வேஷம் விடுகிற கிறிஸ்தவர்களாக நீங்க என்ன செய்ய வேண்டாம்? ஒருபோது இருக்க வேண்டாம். ஒன்று எலியாவை போல் தேவனுக்காக நில்லு. இல்ல உனக்கு உலகம் தான் வேண்டும், பாகாள்கள் தான் வேண்டும், பணம் காசு தான் வேண்டும், புகழ் தான் வேண்டும், மனிதனால் கொடுக்கப்படுகிற மகிமை தான் வேண்டுமா, அங்க போய்விடும். எதனா ஒண்ணுத்துல நில்லு தெளிவாக. 2 மனதாக என்ன செய்யக்கூடாது? குந்தி குந்தி நடக்க கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது 2 நினைவுகளாலே ஓடுகிற நீங்கள் நிலைத்திருக்க முடியாது. புரியுதா இல்லையா? டபுள் மைண்டட் என்ன செய்ய முடியாது, உங்களால ஒரு வழியில நிக்க கூடாது. அது குழப்பி விட்டுட்டே இருக்கும். அதனாலதான் சொல்லுகிறேன், எலியாவும் அதுதான் சொல்லுகிறான், தேவன் அதான் சொல்லுகிறான், இருமனம் உள்ளவர்களாய் என்னை நீங்கள் தேட வேண்டாம்.